பிரைஸ்லாட். என் பேரு தாவீத் ராஜா. 2 நாள் முன்னாடி எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை. அதனால கோவத்துல நான் ஆசிட்டை எடுத்து குடிச்சிட்டேன். ஆசிட்டை குடிச்சிட்டு நான் அப்ப கூட என்ன பண்ணேன், சண்டேல நான் கிளம்பி போயிட்டேன். நான் அவங்க வீட்டுல போச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டேன், சண்டை போட்டு வெளியே போயிட்டேன். அப்புறம் என்னை கூட்டின்னு போய் கேகே நேர் ஹாஸ்பிட்டல்ல போய் விட்டாங்க. கேகே நேர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நாங்க சென்னையில இருக்க கேகே நேர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க போயிட்டு இந்த மாதிரி ஆசிட் குடிச்சிட்டான், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே அவங்க இங்க பார்க்க முடியாது, கொஞ்சம் சீரியஸ்டா நீங்க ராயப்பேட்டை போயிடுங்க, சென்னை ராயப்பேட்டைக்கு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. சென்னை ராயப்பேட்டைக்கு நாங்க போயிட்டோம். அங்க போனோன்னே ஐசியூ மணி 2 மணி இந்த நடக்க போதெல்லாம் 2 மணிக்கு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் ஐசியூல வச்சுட்டோன்னே எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கேட்கறாங்க என்ன ஆச்சு அப்படின்னோடனே இல்ல எதுவும் நான் இப்ப சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னாங்க. இப்போ நம்ம யூரின் எப்படி போறதுன்னா அவருக்கு பைப்பு நம்ம டியூப் தான் போட்டாகணும். சாப்பாடே நமக்கு அவர் குடல்ல இது பண்ணி தான் போட மாதிரி இருக்கும். 3 மாசம் எப்படியோ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. எனக்கே பயம் வந்துச்சு அவங்க அதெல்லாம் சொல்ல போகுது. அதுக்கப்புறம் 3-4 மணிக்கு போல என்னை மறுபடியும் இன்னொரு ஐசியூ, பெரிய ஐசியூல போய் மாத்திட்டாங்க. அங்க போய் மாத்திட்டு அங்கேயும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டாங்க, இப்ப எதுவும் சொல்ல முடியாது, கொஞ்ச நேரம் எங்க வீட்டுல எல்லாரும் பயந்துட்டாங்க. எனக்கே லைட்டா பயம் வந்துச்சு, அப்படியா குடிச்சோம் அப்படின்னு சொல்லி லைட்டா எனக்கே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போனோடனே அவங்க காலையில ரிப்போர்ட்லாம் எடுத்து எல்லாமே பார்த்துட்டு தண்ணி குடிக்க கூடாதுன்ட்டாங்க, எதுவுமே குடிக்க கூடாதுன்ட்டாங்க. எனக்கு தண்ணி தாக அந்த டைம்ல ஒரு ஓவரா எடுத்துன்னு இருந்தது. என்னால முடியல, தண்ணி வேணும்ன்ற தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்பெல்லாம் தண்ணி மேல அவ்வளவு ஆசை எனக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாகி ஒரு 12-11 மணிக்கு போல இன்னொரு செக்அப், மெடிக்கல் செக்அப், அந்த கேமரா ஒரு பைப்ல உள்ள விட்டு அந்த இதெல்லாம் பார்க்கணும், செக் பண்ணணும் அப்படின்னாங்க. அங்க போய் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் சொன்னாங்க. டாக்டர் இல்ல ஒன்னும் ஆகல, அவனுக்கு வயிற்றுல எல்லாம் எதுவுமே ஆகல, லைட்டா தொண்டையில மட்டும் தான் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கு, மற்றபடி எல்லாம் எதுவுமே இல்லை, ஆனா பரவாயில்ல, யாருக்குமே இந்த மாதிரி ஏன்னா என் பக்கத்துல ஒரு 4 பேர் இருந்தாங்க. 4 பேருக்குமே இந்த மாதிரி தான் லைட்டா தான் குடிச்சிருக்காங்க ஆசிட்டா. அவங்களே 1 வாரம் 10 நாள் 15 நாள் 1 வாரம் ஒருத்தர் சாப்பிடாம இருந்திருக்காரு, சாப்பிடவே இல்லையா, அவருக்கு தண்ணி கூட 1 வாரம் குடிக்கல அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல எனக்கு வெறும் 2 நாள் தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அவங்க சொன்னது ஒண்ணு சொன்னாங்க, ஆனா எனக்கு நடந்தது வேற நடந்தது. அது எல்லாமே ஏசப்பாவோட கிருபை தான் எல்லாமே. அவங்க ப்ரேயர் டீம்ல எல்லாருக்கிட்டும் சொல்லி அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. நைட் ஃபுல்லா எனக்காக நிறைய பேர் ப்ரேயர் பண்ணாங்க. நிறைய பேர் ப்ரேயர் பண்ணி அவங்க ப்ரேயர் பண்ணி இது பண்ணா அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணோன்னே எனக்கு அவங்க ப்ரேயர்ல தான் எனக்கு சுகமா ஆச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் நான் 2 நாள்ல தான் அதுக்கப்புறம் பண்ணா ஓகே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. டாக்டரே இல்ல பரவாயில்ல, இந்த பையனுக்கு அவரே ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் பார்த்தாரு. எப்படி உங்களுக்கு வயிற்றுலயே எதுவும் ஆகல, சும்மா அவர் சிரிச்சுட்டே என்கிட்ட பேசுறாரு, என்ன இப்படிதான் நான் நினைச்சேன், ஆனா நான் ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சேன். அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. அது எல்லாமே கத்தருக்கு தான் நன்றி சொல்லணும். கத்தரால தான் எனக்கு நான் இப்போ உங்ககிட்ட இருந்து பேசுறேன்.